ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபன வான் அலைகளிலே நாம் இன்று சிறப்பாக உங்களுக்கு தருகின்ற பேட்டி என்னவென்றால், ஆஸ்திரேலியாவிலே ஆசிரிய பணியிலே முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்ட திருமதி புவனா ராஜரட்னம் அவர்களை இப்பொழுது சந்திக்கின்றோம். சமீபத்திலே அவர் வெளியிட்டிருந்த ஒரு நூலை ஈழத்திலே இருந்து பலர் அந்த நூலின் சிறப்பை குறிப்பிட்டிருந்தார்கள். அந்த வகையிலே திருமதி புவனா ராஜரட்னம் அவர்களை அந்த நூல் சார்ந்தும் அவருடைய ஆசிரிய பணி சார்ந்தும் சில கேள்விகளை முன்வைக்க வந்திருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். முதலில் உங்களுக்கு எமது வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். ஏனென்றால் கடந்த 3 தசாப்தங்களுக்கு மேலாக இயங்குகின்ற பாரதி பள்ளியிலே ஆசிரியராக மற்றும் உப அதிபராக, அதனை தாண்டி ஆஸ்திரேலிய சமூகத்திலே ஒரு எழுத்தாளராக இயங்கி வருகிறீர்கள். அதற்கு எமது வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. நீங்கள் தாயகத்திலே இருந்த பொழுதே ஒரு ஆசிரியர். இங்கே ஆசிரிய பணி மேற்கொண்ட அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்களேன். நான் இலங்கையில் இருக்கும்போது ஆங்கில ஆசிரியராக இருந்தேன் நான். ஆனா இங்க வந்ததுக்கு பிறகு நான் பாரதி பள்ளியில் சேர்ந்தேன். பாரதி பள்ளியில் உப அதிபராக சேர்ந்து தமிழை கற்பிப்பது மாத்திரம் இல்லாமல் இந்த நாடகங்கள், வில்லுப்பாட்டு, வில்லிசைகள் இதுகளை எல்லாம் தயாரித்து ஒவ்வொரு வருடமும் எங்கள் பள்ளிக்கூடத்தில் நடக்கின்ற நிகழ்ச்சியில் பங்கு பெற்றேன். நாடகங்களை அல்லது இந்த வில்லிசைகளை இதையெல்லாம் சேர்த்து தயாரித்து வெளியிட்டேன். இந்த நாட்டில் புலம்பெயர்ந்த சூழலிலே கற்கின்ற பிள்ளைகளுடைய மனப்பாங்கு அல்லது அந்த சூழல் என்பது வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் இப்படியான ஒரு அணுகுமுறையிலே இங்கே இருக்கின்ற பிள்ளைகளுக்கு உங்களுடைய ஆசிரிய பணியை வழங்கியிருந்தீர்கள். நிச்சயமாக இங்க இருக்கிற பிள்ளைகள் கூட கஷ்டம்தான். இது என்னதான் கஷ்டமாக இருந்தாலும் அவர்கள் நாங்கள் சொல்லிக் கொடுக்கிற முறையில, இலகுவான முறையில, அவர்களுக்கு விளங்கக்கூடிய விதத்துல, அவர்களுக்கு உச்சரித்து பேசக்கூடிய முறையில இலகுவாக நாங்கள் அவர்களுக்கு கற்பிக்கிறோம். அதற்கு அந்த இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இல்ல கல்வி இலக்கத்தால அவர்கள் சில பயிற்சிகளையும் எங்களுக்கு ஆசிரியர்களுக்கு தருகின்றார்கள். அந்த பயிற்சிகளுக்கு எல்லாம் நாங்கள் போய் வருகிறோம். நான் அந்த பயிற்சிகள்ல 3 பயிற்சிகளுக்கு போயிருக்கின்றேன். அப்ப அதனால எங்களுக்கு எப்படி கற்பிக்க வேணும், எப்படி அவர்களை அணுக வேணும் என்கின்ற முறைகளை எங்களுக்கு சொல்லி தருகிறார்கள். அது எங்களுக்கு இலகுவாக இருக்கின்றது. பிள்ளைகளை கவரக்கூடியதாகத்தான் நாங்கள் அதை செய்கின்றோம். உண்மை. ஏனென்றால் இப்ப பாரதி பள்ளியை எடுத்துக்கொண்டால் ஆஸ்திரேலிய சமூகம் என்பது மற்ற சமூகங்களோடு ஒப்பிடும் பொழுது, உதாரணமாக கனேடிய மற்றும் ஐரோப்பிய சமூகங்களோடு ஒப்பிடும் பொழுது தமிழருடைய எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் கூட பாரதி பள்ளியினுடைய செயற்பாடுகள் மிகவும் மெச்சத்தக்கவை. ஏனென்றால் வெறுமனே தமிழ் கல்வி என்பதை தாண்டி கலை மற்றும் விளையாட்டு இவற்றிலும் முக்கியமான பங்களிப்பை வழங்கி வருகிறது. பாரதி பள்ளி 94ஆம் ஆண்டு இயங்க தொடங்கினது. நான் அதில் அடுத்த வருஷமே 95ஆம் ஆண்டே நான் அதில் இணைந்து கொண்டேன். எங்களோட ஆரம்பத்தில் ஒரு வளாகம் தான் இருந்தது. இப்பொழுது எங்களிடம் 7 வளாகங்கள் இருக்கின்றன. உங்களிடம் படித்த பிள்ளைகள் பலர் இப்பொழுது ஆசிரியர்களாகவும் வந்திருக்க கூடும் இல்லையா? என்றால் இப்ப தமிழை ஒரு பாடமாக விசிக்கு செய்யக்கூடியதாக வந்திருக்கிறது. அப்ப அந்த எங்கள பள்ளிக்கூடத்திலிருந்து நிறைய பிள்ளைகள் விசியை தோன்றுகிறார்கள். அதில் சித்தி வருகின்ற பிள்ளைகளை நாங்கள் ஆசிரியர்கள் தேவைப்படும் போது அவர்களை எடுத்துக்கொள்வோம். பாரதி பள்ளி என்னுடைய மிக முக்கியமான இன்னொரு பங்களிப்பு இது கூட உலகளாவிய ரீதியிலே ஒரு முன்னோடியான பங்களிப்பு என்று சொல்லலாம். இன்றைக்கு யூடியூப் போன்ற காணொளிகளிலே நிறைய குழந்தை பாடல்கள், குழந்தை சார்ந்த விடயங்கள் தமிழிலே இருந்தாலும் கூட பாப்பா பாரதி என்று 20 ஆண்டுகளுக்கு முன்னே 25 ஆண்டுகளுக்கு முன்னரேயே அவர்கள் உங்களுடைய பள்ளி ஒரு காணொளி தொகுப்பை கூட வழங்கி இருந்தார்கள். அதுவும் கூட ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பு இல்லையா? நிச்சயமாக. அது மட்டுமல்ல, இப்ப அது சிறு சிறு பாகங்களாக கூட பிரித்து நடக்கின்றது. அப்ப அதால முழு வீடியோவையும் ஒரே தரத்துல பார்க்க தேவையில்லை. அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அதை பார்க்க கூடியதாக இருக்கின்றது. இனி அதை பார்க்கிறதால பிள்ளைகள் தமிழை பேசவும் பழகிக்கொள்கிறார்கள், அதை பார்த்தே பழகிக்கொள்கிறார்கள். அது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமாக நான்
கருதுகிறேன். 95ஆம் ஆண்டிலே நீங்கள் இணைந்த பொழுது பாரதி பள்ளியிலே அப்பொழுதே இந்த மிக முக்கியமாக இந்த கலை நிகழ்ச்சிகளுக்கு அங்கே அந்த நேரத்திலேயே முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருந்ததா தொடக்கத்திலேயே? ஓம் நிச்சயம் இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு வருடமும் பிள்ளைகளை எல்லா பிள்ளைகளையும் சேர்ந்து செய்யக்கூடிய விதத்துல நாங்கள் நிகழ்ச்சிகள் நடத்துவோம். அப்படி நிகழ்ச்சிகள் நடத்துறதால பிள்ளைகள் தமிழை பேசவும் பழகிக் கொள்கிறார்கள். தமிழை பேச மேலும் அவர்களுக்கு அவர் பேச வேணும் என்ற ஒரு ஆசையும் அவர்களுக்கு வருகின்றது. ஏனென்றால் அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுவதற்காக. உண்மையில் அது மிக முக்கியமான ஒரு கருத்து. ஏனென்றால் பிள்ளைகளுக்கு தமிழ் பாடத்தை ஒரு பாடமாக எடுத்து படிப்பதை விட இப்படியான நிகழ்ச்சிகளுக்கு வருவதற்காகவே தமிழ் பாடசாலைக்கு வருகின்ற பிள்ளைகளும் இருக்கின்றார்கள் இல்லையா? நிச்சயமா இருக்கிறார்கள். அதான் நான் சொன்னோம், ஆரம்பத்துல எங்கள்கிட்ட ஃபாரஸ்டில தான் ஒரு பாரதி பள்ளி இருந்தது. இப்ப 7 வளாகங்கள் இப்ப இருக்கிறது. ஃபாரஸ்டில், டண்டினம், கிளைட்டன், டெரிக், லக்கினம், கிரன்பர்ன், சவுத் மொராங் எல்லா இடத்திலையும் எங்களோட பாரதி பள்ளி இருக்கின்றது. அந்த அளவுக்கு பரவி இருக்கிறது. அதனுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு முத்தாய்ப்பான ஒரு நிகழ்ச்சியாக இந்த சிலப்பதிகார நிகழ்ச்சியை குறிப்பிடலாம். அது ஒரு பெரிய மாபெரும் அரங்கம். அது எல்லாம் மிக முக்கியமான விடயங்கள். உங்களுடைய பங்களிப்பு, அதாவது நீங்கள் நீண்ட காலமாக ஆசிரியராக மட்டுமன்றி எழுத்தாளராகவும் இயங்குகின்றீர்கள். குறிப்பாக மல்லிகையினுடைய ஆஸ்திரேலிய சிறப்பிதழிலே கூட கலாச்சாரம் சார்ந்து உங்களுடைய ஒரு கட்டுரை, அருமையான ஒரு கட்டுரையை கூட அந்த நேரத்திலே வெளியிட்டிருந்தீர்கள். இந்த எழுத்து பணியிலே உங்களுடைய ஈடுபாட்டை சொல்லுங்களேன். நான் இலங்கையில இருக்கும் போது என்னோட நெருங்கிய நண்பர்களாக இருந்தவர்கள், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களே நினைக்கிறேன், அவர் எங்களோட வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல தான் இருந்தவர். அப்ப அவையோட பழகி எனக்கு எழுத வேணும் என்ற ஒரு ஆர்வம் வந்தது. அதுல இருந்து நான் எழுத தொடங்கினேன். ஆரம்பத்தில் சிறு கதைகள் தான் வெளிக்கொண்டு வந்தேன். இப்ப அந்த சிறுகதை தொகுதியும் வெளியிடத்தான் இருக்கின்றேன். இன்னும் ஒரு கொஞ்ச நாளையாக அது பிரிண்ட் கொடுத்திருக்கு. அது பிரிண்டால வந்த உடனே அதை வெளியிடத்தான் இருக்கிறேன் சிறுகதைகள். அப்படி அந்த எனக்கு எழுத்தில் அவ்வளவு ஒரு ஆர்வம் இருந்தது. ஆங்கிலத்தில் படித்தாலும் தமிழில் எழுத வேணும் என்ற ஒரு விருப்பம் நெடுநேரமே இருந்து கொண்டு வந்தது. அதை செயல்படுத்தினேன். அதோடு சேர்த்து எங்களுடைய பாரதி பள்ளியில் நிகழ்ச்சிகள் நடக்கும் போது அந்த நிகழ்ச்சிகளில் பிள்ளைகள் பங்கு பெற்றுவதற்காக அவர்களுக்கு ஆண்டி இந்த வில்லு பாட்டுகளை தயாரித்தேன். அந்த வில்லு பாட்டை நான் நாடகமாக சேர்த்து, வில்லிசை நாடகம், அந்த இசை நாடகமாக ஆக்கி அதை தயாரித்தேன். அப்படி செய்தனால பிள்ளைகளுக்கு தாங்கள் நடிக்க வேண்டும், நாங்கள் பேச வேணும், அதில் பங்கு பெற்ற வேணும் என்ற ஒரு ஆசை அவர்களுக்கு வர தொடங்கியது. அந்த ஆசைக்காகவே அவர்கள் தமிழை பேச தொடங்கினார்கள். நான் பொதுவாக அந்த வில்லிசை நாடகங்கள், வில்லு பாட்டுகள் எல்லாம் மிகவும் எளிமையான தமிழில பிள்ளைகள் உச்சரிக்கக்கூடிய விதத்துல, அவர்களுக்கு விளங்கக்கூடிய விதத்துல தான் அந்த தயாரித்தேன் அந்த எழுத்துக்களை. அதனால் பிள்ளைகளுக்கு மிகவும் உதவியாக இருந்தது. அவர்கள் மிகவும் விருப்பத்தோடு எல்லாத்திலையும் பங்கு பெற்றினார்கள். நாங்க படிப்பிப்பதில் பார்த்த இப்படி இந்த மாதிரியான விஷயங்களில தமிழ அவர்களுக்கு போற்றுறது கூட சந்தோஷமான விஷயம் என்று நான் நினைக்கிறேன். உண்மை. இப்ப வில்லிசை என்பது பரவலாக அறியப்பட்ட ஒரு விடயம். இந்த வில்லிசை நாடகம் என்பதனுடைய பாங்கு என்ன, அது எப்படி அமைகின்றது? வில்லிசை நாடகம் என்னும் போய் இப்ப உதாரணத்துக்கு இப்ப வால்மீகி, அப்ப வால்மீகியில அவரை அந்த நாங்கள் சும்மா சொல்லி கொடுத்தா பிள்ளைகளுக்கு அதுக்கு எதிர புரிய போறது இல்லை. இது வில்லிசையாக ஒரு இசை வடிவத்துல எடுத்துனா அது இன்னும் கூட புரியும். அந்த இசையை திருப்பி நாடகமாக்கி இப்ப அந்த வால்மீகியே ஒரு கேரக்டரா ஒரு பாத்திரமாக தெரிய பண்ணி அதை நடிக்க வச்சு அந்த மாதிரி அப்ப பாடுறவர்கள் பாடுவார்கள், அவர்கள் பாட அதுக்கேற்ற மாதிரி பிள்ளைகள் நடிப்பார்கள். அப்ப அதனால அப்படி செய்யும் பொழுது அந்த நடிக்கிற பிள்ளைகளும் தமிழை கூட பழகி விடுவார்கள், பாடுறவர்களும் விளங்கிக் கொள்வார்கள், நடிக்கிறபடியால் அதை விளங்கிக் கொள்வார்கள். அந்த மாதிரி படிப்பிப்பது கூட பிள்ளைகளுக்கு உதவியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அப்ப இந்த வால்மீகி ராமாயணம் என்று சொல்லும் பொழுது அந்த ராமாயணத்தை எழுதிய அந்த பாத்திரத்தையும் நீங்கள் அந்த இடத்திலே
கொண்டு வந்து காட்சிப்படுத்தி அருமை அருமை. ஒரு 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 பிள்ளையே வால்மையாக அவர் முதல் ஒரு கள்ளனாகத்தான் இருந்தது. ஆமாம் ஆமாம், திருடனாக இருந்து அது மாதிரி ஒரு பிள்ளையை திருடனாக ஆக்கி அதை அவரை பேர்ந்து வால்மீகியாக மாற்றி அந்த மாதிரி பிள்ளைகளை எல்லாம் கொண்டு அத அந்த மாதிரி தான் நான் அந்த நாடகத்தை நடத்தினேன். அப்படி செய்யும் பொழுது பிள்ளைகளுக்கு விளங்குவதும் லேசு, அவர்கள் அதற்காகவே தமிழையும் பேச தொடங்கி விடுவார்கள். உண்மை, நடிக்க வேணும் என்பதற்காக. உண்மை. அப்படி என்றால் இந்த வில்லிசை நாடகத்திலே வந்து பின்னணியில் ஒரு நாடகம் போலவும் முன்னணியிலே அவர்கள் அந்த வில்லிசையோடு அந்த பாடல்களை பாடி காட்சியை விவரிப்பார்கள். அப்படியா? வில்லிசையில ஒரு பக்கத்துல எல்லாத்துக்கும் நேரம் அதுக்கு முன்னால வந்து அந்த கதையை பொறுத்தது பின்னால இருந்து முன்னுக்கு வந்து அந்த நடிப்பார்கள். அந்த மாதிரி தான் நடக்கும். இந்த சிறுவருக்கான வில்லிசை நாடகங்கள், இந்த தொகுப்பிலே என்னென்ன நாடகங்களை நீங்கள் இடம்பெற வைத்திருக்கிறீர்கள்? இப்ப இந்த 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 புத்தகத்துல 4 நாடகங்கள் இருக்குது. அதுல ஒன்று வந்து உண்மையான சம்பவம் என்னன்னா ராமகிருஷ்ணன் பரமஹம்சர் பரமஹம்சர் வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயத்தையும் நான் ஒரு நாடகம் வில்லிசை நாடகமாக தயாரிச்சிருக்கேன். அதுக்கு பேர் உன்னை திரும்பி பாரு. அந்த அவற்றை உண்மையான ஒரு கதை. அது அவர் இப்படி அவர் அந்த வாசிச்சாத்தான் உங்களுக்கு தெரியுமா, அந்த முந்தி நல்லா இனிப்பு சாப்பிடுறாம ராமகிருஷ்ணர் அவர் ஒரு சாய் வந்து அந்த பிள்ளை கூறி இனிப்பு சாப்பிட்றாரு வந்து திருத்த சொல்லி அப்ப அவர் போய் அவர் சொல்றாரு, நீ நான் சரி 1 மாசத்துக்கு பிறகு வீட்டும்பா, நான் அவனுக்கு சொல்லி புத்தி சொல்லி திருத்துறேன். அப்ப 1 மாசத்துக்கு பிறகு போக அப்ப அவர் கேட்கிறேன், ஏன் 1 மாசம் வரைக்கும் இருந்த நீங்கள்னு சொல்லி அவர் சொல்றாரு, நானே நிறைய இனிப்பு சாப்பிடுவேன். அப்ப என்ன நானும் முதல் திருத்த வேணும், என்ன திருத்தி போட்டுத்தான் நான் மற்றவைகளை திருத்த வேணும். அதனாலதான் அந்த 1 மாசத்துல நான் இனிப்பு சாப்பிடுவதே துப்புரவா விட்டு விட்டேன் என்று சொல்றாரு. அது ஒரு உண்மை கதை. அதையும் உன்னை திரும்பி பாருன்ற ஒரு வில்லிசை நாடகமாக தயாரித்திருக்கிறேன். மற்றது வால்மீகி உண்டு. மற்றது ராமாயணத்துல இந்த ராமர் பட்டாபிஷேகத்துல நடந்தது அது உண்டு. மற்றது இந்த தசரதருக்கு அவர் சாகிறதுக்கு ஒரு முனிவற்ற சாபம் இருந்தது. அந்த சாபத்தினாலதான் அவர் சாகுறார். அது என்னென்றால் அவருக்கு ஒரு பழக்கம் உண்டு, வில்லைகிறது. அப்ப அப்படி மிருகங்களை தான் நினைச்சு எழுதிடுவார். அப்படி இயக்கல ஒரு நாள் ஒரு பிள்ளை வந்து ஒரு கண் தெரியாத தாய் தகப்பனுக்கு தண்ணி எடுக்கிறதுக்கு போய் தண்ணி எடுக்கல, அந்த தண்ணி எடுக்கிற சத்தத்தை அதோட மிருகம் வந்து நினைச்சு அந்த அவர் அம்பெய்கிறார். இதுதான் அது வந்து அந்த பிள்ளையில படுது. பட் அந்த பிள்ளை செத்துடும். அப்ப அந்த பிள்ளை தானுக்கு முதல் சொல்லுது, இந்த தண்ணியை கொண்டு போய் என்ன கண் தெரியாத அம்மா அப்பாவுக்கு கொடுத்து விடுன்னு சொல்லி வழியை காட்டிட்டு அந்த பிள்ளை செத்துடும். அப்ப இதை கேட்ட உடனே தாய் தகப்பன் ஒரு சாபம் கொடுக்கணும், நாங்கள் இப்ப இந்த மகன் பிரிவால் சாகிறோம், நீயும் உன்னுடைய மகன் பிரிவால் தான் இறப்பாய் என்று சொல்லி சாபம் கொடுக்கிறார். அதான் ராமர் காட்டுக்கு போய் சொல்லி ஒரு இது இருக்குல்ல, அப்ப அந்த அவர் காட்டுக்கு போகைக்குள்ள இவத்தந்த ராமர் போறத பிரிவு சாங்க இல்லாமலுக்கு சாஸ்திரத சாங்க அந்த அதையும் எல்லாம் நான் ஒரு வில்லிசை நாடகமாக அமைச்சேன். அதுல அந்த அந்த நாடகத்துக்கு தசரதர் அந்த அதுல வர்ற கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் பாத்திரங்கள் எல்லாத்தையும் ஆக்களாக பிள்ளைகளை எல்லாம் தயாரித்து வில்லிலையும் கொஞ்சம் பிள்ளை இருப்பினம் இந்த தசரதரா மற்ற அந்த அதில் வர்ற பாத்திரங்களுக்கும் கொஞ்சம் பிள்ளைகள் நடிப்பிடும். இப்படியான வில்லிசை நாடகங்களிலே பங்கேற்ற பிள்ளைகள் உங்களிடம் வந்து என்ன சொன்னார்கள் தங்களுடைய அனுபவத்தை பற்றி? எல்லா நிறைய பேர் தங்களோட சொந்தத்துக்குள்ள
இந்த கதைகளும் தெரியாதாம். இந்த தாங்கள் இந்த வில்லிசை நாடகங்களாக நடித்ததுனாலதான் அவர்களுக்கு இந்த தெரிய வந்தது இந்த கதைகளே என்று சொல்லி. உதாரணத்துக்கு வால்மீகியோட கதை கூட எல்லா பெற்றோருக்கும் தெரியாது என்ன. அப்ப இப்படி இந்த பிள்ளைகள் நடித்ததுனாலதான் அவர்களுக்கு தெரிய வந்தது. அதால அவர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள் என்றும் பிள்ளைகளும் தாங்க சந்தோஷப்பட்டோம் என்றால் எங்களாலதான் எங்களோட அம்மா அப்பாவுக்கு இந்த கதைகள் எல்லாம் தெரிய வருது. அம்மா அப்பா சொந்தக்காரர் எல்லாருக்கும் என்ன இவியல் நடிக்கணும் உடனே சொந்தக்காரர் எல்லாரும் வருவிதம் என்ன பாக்குறேன். அந்த வில்லிசை நாடகத்திலே வந்து பாடல் தொனியிலும் நீங்கள் பாடல்களையும் கொடுக்க வேண்டும் இல்லையா இடக்கிட? நான் அப்படித்தான் செய்யறது எல்லாம் அப்படி பாடித்தான் செய்யறது எல்லாருக்கு அது செய்யாது. இப்படி என்று சொல்லியே வில்லி நிப்பாட வரம் தந்தருள்ள வேண்டும் வீர கணபதி வீர கணபதியே அப்படி இந்த பாடித்தான் ஒன்னையும் செய்ய வரும். எனக்கு உள்ளுக்கு கதைகளையும் அப்படித்தான். இப்ப கதை சொல்லிட்டு கதை சொல்லுவோம் கதையை சொல்லுவோம் தசரதனின் சாப கதையை வில்லி சொல்லுவோம் என்று அப்படி அந்த கதைகளையும் எல்லாம் பாடலாகத்தான் சொல்லுவோம். அப்பதான் அது இன்ட்ரெஸ்டிங்காயும் பார்க்கறவர்களுக்கு சந்தோஷமாயும் இருக்கும். என்ன உண்மை உண்மை உண்மை. மற்றது பிள்ளைகளும் தங்களை பாடுற ஆசைக்காக வேண்டி அதை செய்வார்கள் கூட. அந்த சொற்களையும் எல்லாம் படிச்சுகிறார்கள். அப்ப இதன் மூலமாகவே கூட தமிழை அவர்கள் பழகி விடுவார்கள். சும்மா நாங்கள் என்னத்தை சொல்லி கொடுத்தாலும் அது அந்த அளவுக்கு பெருசாக விடனாது. ஆனா நீங்கள் அந்த புத்தகத்தை பார்த்த நீங்கள் அந்த வில்லிசை நாடகங்கள் புத்தகத்தை இன்னும் கையில் வர சேரவில்லை. ஆனால் பார்த்து அந்த முன்னாட்டியே பார்த்தேன். அதிலேயே பிள்ளைகளுடைய அந்த ஒளிப்படமே மிகவும் பார்க்க மிக சந்தோஷமாக இருக்கிறது. அந்த நிகழ்ச்சி எப்படி அமைந்திருக்கும் என்று. அந்த 4 நாடகங்களை தவிர இன்னும் பல நாடகங்கள் எழுதியிருப்பீர்கள் இல்லையா? வில்லிசை நாடகங்கள் வில்லிசை நாடகங்களாக கணக்கு எழுத இல்லை, சும்மா நாடகங்களாக எழுதியிருக்கிறேன். எழுதி பிள்ளைகள் தயாரிச்சிருக்கேன். பாரதி பள்ளியில இந்த நிகழ்ச்சிகளுக்கு தயாரிக்கிறேன். வில்லிசை நாடகங்களாக செய்தது இந்த 4 தான். 4. ஆனால் உங்களுடைய அந்த மற்ற நாடகங்களும் பெற வேண்டும் ஏனென்றால் இது தனியே பாரதி பள்ளி மாணவர்களுக்கு மட்டுமல்ல உலகளாவிய ரீதியிலே இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இது பெரிய பயனுள்ள ஒரு விடயமாக இருக்கும். ஏனென்றால் இந்த முயற்சிகள் இப்பொழுது யாருமே செய்வதில்லை இல்லையா பிள்ளைகளை. அதனாலதான் நான் புத்தகங்களை புத்தகமாக்கிட்டு புத்தகங்களை வந்து வெளிநாடுகளுக்கு உள்ள பிள்ளைகள் கூட பாதிக்கலாம். என்ன உண்மை இப்படி பாட்டுன்னு சொல்லிக்கல பிள்ளைகளும் எப்படியும் அதை பாடிவார். அவர்களுக்கு விருப்பமாயும் இருக்கும் என்ன பாட. அது பலரும் ஆயிடும் அதுக்காக. ஆமாம். எனவே அந்த நாடக நூலையும் விரைவிலே கொண்டு வாருங்கள், உங்களுடைய நாடக பிரதியையும். அடுத்து வெளிவரப்போகின்ற உங்களுடைய சிறுகதை தொகுதியை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அந்த ஆக்கங்கள் எந்தெந்த பத்திரிகைகளில் அங்கே ஊர்ல இருக்கும் பொழுது வந்தன? ஊர்ல இருக்கைக்குள்ள குறைவு, இங்கதான் கூடுதலாக வந்தது. மற்ற இங்க வந்து ஒரு விக்டோரியன் தமிழ் சங்கத்தால உலகளாவிய ரீதியில சிறுகதை போட்டி நடந்தது. ஆமாம். அந்த சிறுகதை போட்டியில என்னுடைய ஒரு கதை 2வது இடத்தையும் இன்னொரு கதை 3வது இடத்தையும் எடுத்தது அந்த உலகளாவிய ரீதியில. அப்ப அதுகள் எல்லாம் நான் இப்ப புத்தகமாக அதுகள் எல்லாம் அந்த அவையோட புத்தகத்துல வந்தது. ஆனா நான் என்னுடைய சிறுகதை தொகுதியாக மற்ற கதைகளையும் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு புத்தகம் ஒன்று அடிக்க கொடுத்திருக்கேன். இன்னும் அது வெளிவரதில்லை, வந்தால் பிறகு அதை நான் வெளியில தான் இருக்கிறேன். அருமை. ஆனால் இந்த நூல் வந்து ஆஸ்திரேலியாவிலே வெளியீடு காணவில்லை இல்லையா? வில்லிசை நாடகம் இல்ல. அதான் நான் இப்ப அந்த சிறுகதை தொகுதி வந்துட்டுதான் அதோட சேர்த்து இதை வெளியிடலாம் இருக்கிறேன். அப்படித்தான் நினைச்சிருக்கேன். என்ன இது ஒன்றை தனியே தன்னாம அந்த சிறுகதை தொகுதியும் அப்படியோ வெளியிடத்தானே வேணும். அப்ப அது பிரிண்ட் பண்ணி வந்த உடனே அதோட சேர்த்து இதையும் சேர்த்து வெளியிடலாம்னு நினைக்கணும். வெளியிட்டா எல்லாருக்கும் எடுக்கக்கூடியதா இருக்கும். மற்றது எல்லா ஆசிரியரும் எந்த பள்ளிக்கூட ஆசிரியர்களும் அதை எடுத்து பாவிக்கலாம் தானே. உண்மை உண்மை. அந்த வகையிலே மிகவும் அருமையான ஒரு முயற்சியை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். திருமதி புவனா ராஜரட்னம் அவர்களே, உங்களோடு பேசியது மிகுந்த மகிழ்ச்சி. எமது ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபனம் சார்பிலும் எமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்த வழியிலே தெரிவித்துக் கொள்கின்றோம்.
நன்றி நன்றி. எனக்கு நானும் உங்களோட பேசுனது மிகவும் சந்தோஷப்படுகின்றேன். உங்களை நேரடியாக சந்திக்காவிட்டாலும் கடைசி பேசினதாவது மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கின்றது. நன்றி நன்றி. வணக்கம். வணக்கம்.